செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் தம்மை குறிப்பிட்டு பேசியிருந்தது குறித்து ஆசிரியர் கிரிஜா அளித்த பேட்டி, பிரதமரின் ஜன் விகாஸ் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை குறித்து திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாகர்கோவிலைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜாவை பற்றியும், அவர் இந்திய ராணுவத்திற்கு 40 லட்சம் ரூபாய் சேர்த்து வைத்து கொடுத்தது குறித்தும் பேசியிருந்தார். பிரதமர் தம்மை பற்றி பேசியிருந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக ஆசிரியர் கிரிஜா தெரிவித்தார். பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேச போகிறோம், எப்படி கையாள போகிறோம். என்னுடன் 5 குழந்தைகளை அழைத்து சென்றிருந்தேன். அவர்கள் சரியாக பேசுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம், அப்படி இருந்தது. அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன கேட்டார் உங்ககிட்ட? நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன் விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி ஒரு 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. ₹1 என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ₹1 நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்தில் அவர் சொன்னார். எப்படி சொன்னார்னா, ரொம்ப அழகா அவர் பேசுறதே ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். நாங்க நினைச்சோம் 25 முடியறச்ச நமக்கு 50 வருஷம் முடிஞ்சு விடுறது. அப்போ இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த ₹1 இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட ₹365 தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க, நாங்கள் என்னமா பண்ணோம் பாவம், எங்களால் ₹365 கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டோம். கணக்கு டெய்லி ₹1 அன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. பிரதமரின் ஜன் விகாஸ் திட்டத்தின் கீழ் வாணியம்பாடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையின் பயன்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு வரும் பாரதத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செவ்வனே வடிவமைத்து செயல்படுத்தி வரும் மத்திய அரசு, அதன் அடிப்படையில் பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் எனப்படும் சிறுபான்மையினருக்கான மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி ஆகிய 2 அரசு மருத்துவமனைகளிலும் கூடுதல் கட்டிடங்கள் கட்டப்பட்டு அதன் மூலமாக அப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான கிராமங்களை சேர்ந்த மக்கள் பயனடைந்து வருகின்றனர். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் 24 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் 23 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் அனைத்து வசதிகள் மற்றும் பல்வேறு சிகிச்சைகள் ஓரிடத்தில் ஒருங்கிணைத்து அமைக்கப்பட்ட மருத்துவமனையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். பிரதம மந்திரி சிறுபான்மையினருக்கான மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட அரசு மருத்துவமனை மூலமாக வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த மக்கள் பெரிதும் பயனடைந்து வருகிறோம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இப்போ வாணியம்பாடியில் மருத்துவத்திற்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா பில்டிங் இல்லாத இப்போ புதிய பில்டிங் கட்டி 6 அடுக்கு பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க. இந்த வாணியம்பாடியில் தான் 63 வருஷம் ஆகுது பிறந்து. இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 அடி பில்டிங் கட்டப்பட்டு இதில் அனைத்து நோயாளிகளும், வாணியம்பாடியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது. பிரதம மந்திரி சிறுபான்மையினர் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக பல்வேறு சிகிச்சைகள் ஓரிடத்தில் வழங்கும் மருத்துவமனையை அமைத்து அதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமான சுகாதார சேவையை உறுதி செய்து வருகிறது மத்திய அரசு. நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அளித்த பேட்டி. இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக இன்னைக்கு
ஸ்கூல் திறந்து குழந்தைகளை வந்து நம்ம ஸ்கூலில் வரவேற்கிறோம். அதுக்கு பாகமாக வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் 1483 பள்ளிகள் உள்ள அந்த அனைத்து பள்ளிகளும் இன்னைக்கு திறந்து மாணவர்களை வரவேற்று இன்னைக்கு பாடங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அது குறிப்பாக பார்த்தா நம்ம சொல்லியிருந்தது எல்லா ஸ்கூல்லையும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை சிற்றுண்டி திட்டம் வந்து நல்லபடியாக இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சர்வ் ஆகிருக்கு. எல்லா குழந்தைகளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளாஸில் போயிருக்காங்க. அதுக்கு பாகமாக நான் இன்னைக்கு இந்த மாநகராட்சி தொடக்க பள்ளியில் வந்து பெருமாள்புரம் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை அழைத்து அவங்கள வந்து கிளாஸில் விட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து நம்ம புக்கு, அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ், அதே நோட் புக்ஸ், அதே மாதிரி சீருடைகள் வழங்கியிருக்காங்க. ஜியாமெட்ரி பாக்ஸு, க்ரையான்ஸு, பேகு எல்லாமே வந்து கவர்மெண்ட் இலவசமாக குழந்தைகளுக்கு வழங்குறாங்க. மற்றபடி நம்ம அனைத்து நூன் மீல்ஸ் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆகட்டும், எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு வழங்குறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கு. எல்லா ஸ்கூல்லையும் வந்து பொருட்கள் எல்லாம் தரமாக இருக்காங்களா, எல்லா பொருட்களும் வந்து டிஎன்சிஎஸ்சி மூலமாகவும் அந்தந்த நூன்மீல் பிஏ மூலம் சென்டர்ஸ் ஒர்க்கர்ஸ் மூலமாகவும் எல்லா பொருட்களும் அங்கே வந்திருக்காங்களா எல்லாமே உறுதி செஞ்சுருக்கேன். நல்லபடியாக நல்ல ஒரு அகாடமிக் இயர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விஷ் பண்ணுறேன். போன வருஷம் நம்ம மாவட்டம் வந்து நல்ல ஒரு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. அதை விட மேலே போய் இந்த வருஷம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு ஒரு நல்ல தொடக்கம். இப்போ அரசு பள்ளியில மாணவர்களை சேர்த்து எப்படி சார் இருக்கு? கூடுதலா இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? ஒரு 1 வீக்ல நம்ம அந்த ஃபைனல் டேட்டா தெளிவாகும். பட் வந்து எல்லா ஸ்கூல்லையும் மாணவர்கள் அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு. அரசு பள்ளிகள் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு நம்ம தனி குழு அமைச்சிருக்கு. அந்தந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் BRTEs தலைமையில அது வந்து நம்ம கலெக்டரேட்லேயே வந்து ஒரு தனி ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வச்சு நம்ம ஒரு 1 வீக்குக்குள்ள கரெக்டாக அசஸ் பண்ணுவோம். போன வருஷம் கிளாஸ் அட்டென்ட் பண்ண எத்தனை குழந்தைகள் இந்த வருஷம் வரல, அவங்க எதுனால வராமல் இருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ள போய் அழைச்சி சென்று அவங்க திருப்பி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வர அனைத்து முயற்சிகளும் அது மாதிரி நம்ம பிளாக் லெவலில் ஒவ்வொரு டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ஆஃபீஸருங்கிற முறையில் 1 ஸ்கூல் 1 ஆஃபீஸருங்கிற மாதிரி அசைனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ஆஃபீஸர் லெவலில், அது சப் கலெக்டர்ல இருந்து கீழே தாசில்தார் வரைக்கும் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆஃபீஸர் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட தனி கவனமும் இதில் இருக்கு. சார், அந்த அதாவது மாநகராட்சி உள்ள தண்ணி கொண்டு வரக்கூடியதுக்கான அந்த உரைக்கிணறுலாம் தண்ணி இல்லாமல் நிறைய இடங்கள்ல இருக்கு, நிறைய இடங்களில் தட்டுப்பாடு இருக்கு. டேங்க்ஸ் மூலம் கொடுக்கறது ரெடி பண்ணி சொல்லியிருக்கோம். எல்லா இடங்களிலுமே மாநகர பகுதியில் ஒட்டி உள்ள இடங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த உரைக்கிணறு தண்ணி இல்லாமல் நிறைய இடத்துல தண்ணி தட்டுப்பாடு இருக்கு, நிறைய பகுதிகளில் இருக்குது. அது மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் இப்போ நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குன்னு உறுதி செஞ்சிருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்னா வந்து மாநகராட்சி மூலமா லோரியிலையோ இல்லைன்னா பைப்பு, இப்போ வந்து ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் அனைத்து ஸ்கூல்லையும் பைப் கனெக்ஷன் மூலமா தண்ணி கொடுக்கணும்னு வந்து கட்டாயமா இருக்கு. எல்லா ஸ்கூல்லையும் பைப் கனெக்ஷன் இருக்கும். அதுல ஏதாவது 1-2 லீக் டேமேஜஸ் இருந்துச்சுன்னா உடனே சரி செஞ்சு தண்ணியை ஏரி பொதுமக்களுக்குமே தண்ணி நேரத்தில் குடிநீர் சிட்டிக்குள்ள சிட்டி ரூரல்லையுமே தண்ணி உரைக்கிணத்துல தண்ணி அந்த சைட்லாம் உரைக்கிணறு தண்ணி இல்லாமல் எம்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தண்ணி இல்லாம மோட்டர் இல்லை, ஆய்வு செஞ்சுட்டு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மகளிர் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்கள் கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தை தணிக்க தர்பூசணி, வெள்ளரி போன்ற நீர்ச்சத்து நிறைந்த பொருட்களை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா வெனிசுலா இடையே இருதரப்பு பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதன் மூலம் காசநோயை எளிதில் குணப்படுத்த முடியும் என்றும், இலவச பரிசோதனை மற்றும் சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படுவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.